வித்வஸ்தா வேடகல்லகா வசுதாமகயா லோகம் யாமுனையப்பமானிதம் எப்பதாம் லோகத்யான வித்வஸ்தா வேடகல்லகா வசுதாமகயா லோகம் யாமுனையப்பமானிதம் பதினேழாவது அத்தியாயம் ஆரம்பிச்சது. அர்ஜுனுடைய சம்சயம் அசாஸ்திரிய சாஸ்திர ரீதியை உல்லங்கனம் பண்ணி காரியம் செய்கிறவர்களும் கூட சத்தையோடு செய்கிறவர்களாக இருந்தால், அதாவது ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் சாஸ்திர ரீதியை உல்லங்கனம் பண்ணி காரியம் செய்யறதுக்கு மைனஸ், ஆனா சத்தை உள்ளவனாக செய்கிறது ஒரு பிளஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால சத்தையோடு கூடியவனாக, ஆனா வைதிக கர்மாக்களை சாஸ்திரம் விதித்த பிரகாரத்தை நீதி செய்கிறது கதி என்ன அப்படின்னு கேட்கிறார். பெருமாளுக்கு எப்படி இருந்தாலும் சத்தை இல்லாமல் சத்தையோடையோ சத்தை இல்லாமையோ சாஸ்திரிய விதிகளை நீதி செய்தால்னா அது நிஷ்பலமான கர்மா தான் எப்படி இதாய அதை பெருமாள் மனசுல வச்சிருந்தேன் அர்ஜுனனுக்கு அதை நிரூபிச்சுட்டாங்க. அதுதான் முதல்ல ஸ்ரத்தா கிரிதா ஸ்ரத்தா. ஸ்ரத்தையானது 3 வகையாக சொல்லும். ஒன்னும் சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, தாமசி ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய பூர்வ கர்மஜன்யமான வாசனா ஜனிதமான ஒரு உறுதி விசேஷம் தான் ஸ்ரத்தா. அது பூர்வ கர்மானுகுணமாக சாத்விகமாக இருக்கும், ராஜசமாக இருக்கும், தாமசமாக இருக்கும். அதனால ராஜசி ஸ்ரத்தா, முதல்ல சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, தாமசி ஸ்ரத்தா ஸ்ரத்தா இல்லை. இப்போ அடுத்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகத்துல 3வது ஸ்லோகத்தை 3வது ஸ்லோகம் தொடங்கி அந்தந்த சாத்விகாதி சந்தைகள் உடையவர்கள் என்ன காரியங்கள் பண்ணவர்கள் அப்படின்னு கேட்டா, சாத்விகாக எஜந்தே சாத்விகாக தேவானி எட்ட ரட்சாந்தி ராஜசாக பிரேதானி பூதகணாச்சாரியே எஜந்தே தாமசா ஜனானா. இதுதான் பார்த்தோம். இதுக்கு வாக்கியத்துல சத்துவகுண பிரசுராக சாத்விகா ஸ்ரத்தையா யுக்தாக தேவான் எஜந்தே. தேவதைகள்னா வேதத்துல ஆராத்தியமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்துல சொல்லப்பட்ட வைதிகமான ஆராத்திய தேவதைகளான தேவர்களை இந்த சாத்விக தந்தையுடையவர்கள் ஆராதிக்கிறார். சப்தகுணம் பிரசுராக நிறைந்தவர், சப்தகுணம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள்ள சாத்விகி தந்தையினாலே அதோடு கூடியவர்களாக தேவான் எஜந்தே. துக்க அசம்பின்ன உத்கிருஷ்ட சுகஹேதுபூத தேவயாக விஷயா ஸ்ரத்தா சாத்விகி சம்பவதி. துக்க அசம்பின்ன, துக்க அசம்பின்ன துக்கத்தோடு கலப்பட்டதான சுகஹேதுபூதமான அந்த தேவ ஆராதனை இருக்கு, அது தேவயாக விஷயா ஸ்ரத்தா சாத்விகி ஸ்ரத்தா. ஏற்கனவே நமக்கு தெரியும் தத்துவகுணமானது ஞானத்திலையும் சுகத்திலையும் பற்ற உண்டு பண்ணும். அது தத்துவகுணம் எப்படி இந்த தேகத்துல ஒருவனை பந்தப்படுத்துறது அப்படின்னு கேட்டா ஞானத்திலையும் சுகத்திலையும் பற்ற உண்டு. இப்போ தத்துவகுணம் உள்ளவனுக்கு சுகத்துல பற்று இருக்கு. அந்த சுகம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா துக்க அசம்பின்னமான துக்க கலப்பட்டதான சுகத்தை அனுபவிப்பதற்காக அனுபவிக்கக்கூடிய அதுக்கு ஏதுபூதமான தேவதா ஆராதனாதிகள், ஜோதி சோமாதி யாகங்கள்லாம் தேவதா ஆராதனங்கள். அதனால சொர்க்காதி பதங்களை பெறுகிறான். சொர்க்கம் எப்படிப்பட்டது? என்ன துக்கேன சம்பீர்ணம் அது போன்றையா துக்கத்துடைய கலப்பட்டதான இந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியதான இந்த சொர்க்காதி சுகங்களுக்கு ஏதுபூதமான தேவதா ஆராதனாதிகள்ல
சத்துவகுண சாத்விக ஸ்ரத்தையானது அதுல கொண்டு போய் கூட்டு. அதனால சாத்விகாக தேவான் யஜந்தே. எதனால சாத்விக ஸ்ரத்தை உடையவர்கள் எதனால தேவர்கள் ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டா, சத்துவகுணமானது ஞானத்திலையும் சுத்தத்திலையும் பற்றை உண்டாக்கக்கூடியது. அதனால சத்துவகுணம் உள்ளவனுக்கு சுகத்துல பற்றி இருக்கும். துக்க அசம்பின்னமான சுகப்பிராப்தி ஹேதுவா இருக்கக்கூடியது ஜோதிஷமாதிகளான தேவதா ஆராதனங்கள். ஆகினால அவனுக்கு சுகத்துக்கு ஹேதுவா இருக்கிற தேவதா ஆராதனாதிகளை பற்றி உண்டாகிற காரணத்தாலே சாத்விக சிரத்தையுடையவன் தேவதைகளை ஆராதிக்கிறார். சாத்விகாக தேவான் யஜந்தே. யர்த்த ரட்சாந்தி ராஜசாக. ராஜசாக யர்த்த ரட்சாந்தி யஜந்தே. இந்த யர்த்த ரட்சத்துகள் இருக்கா இல்லையா, அந்த யர்த்த ரட்சத்துகள் சாமியமான பலன்களை எல்லாம் ரொம்ப அல்பமான பரிசனத்துக்கு இந்த சாமிய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யர்த்த ரட்சம். ஏன் அதனால அவர்கள் எப்பவுமே மனச்சலனமும் காக்கை கர்மாவில் புத்தியும் உள்ளவர்களான அவர்கள் ரொம்ப குறைவான உழைப்புக்கு பெரும் பலனை விரும்புகிற காமிய பலனை விரும்புகிற அவர்கள் அதை கொடுக்க வந்தவர்களான எட்ட நட்சத்திரங்களை ஆராதிக்கிறார். அதாவது சத்துவகுணத்துடைய தன்மை ஞானத்துல பக்கம் உண்டாகும். சத்துவகுணத்தினால ஞானம் உண்டாகும். தத்வா பஞ்சாயத்தை ஞானம். சத்துவகுணத்தினால ஞானம் உண்டாகும் போது அந்த ஞானத்துக்கு விஷயம் என்னங்கிறது நிர்ணயிக்க முடியாது. சத்துவகுணம் உடையவனுக்கு அந்த சத்துவகுணம் இருந்திருக்கக்கூடிய சத்துவகுணம் உயர்ந்திருக்கக்கூடிய அவஸ்தையில ஒரு சதாச்சாரங்களுடைய சம்பந்தமும் ஆச்சாரிய கதாட்ச உபதேசாரங்களும் கிடைத்தால் அப்ப அவருடைய ஞானமானது நிவர்த்தி பிரதேசத்தை முன்னுக்குவாங்க. இல்லவே சத்துவகுணம் மட்டும் இருக்கு. அந்த சத்துவகுணம் இருக்கிற காலத்துல சத்துவகுணம் மேம்பட்டு இருக்கிற காலத்துலதான் சாஸ்திரியமான புத்தி உண்டாகும். தான் தத்துவோத்தரனாய் சாவதானாய் சமயக் உபசமனாய் இருக்கிற அவஸ்தை. அதனால சத்துவகுணம் மேம்பட்டு இருக்கிற நிலையில ஆச்சாரியோட கடாட்ச உபதேசங்கள் கிடைத்தா அப்ப அவனுடைய புத்தியானது தெரிந்து அவன் மோட்சார்த்த சிந்தகனாக ஆகி மூச்சுவாக. சத்துவகுணமானதுனால மேம்பட்டு இருக்கு. ஆனா அப்ப அவருக்கு வெளிகாட்டுறதுக்கு தகுந்த ஆச்சாரிய மீதான சம்பந்தம் ஏற்படல ஆகும். ஆனா அது ஞானம் வீழ்போகாது. ஏதோ ஒரு வகையில ஞானம் வாங்கினா இது வாங்கினா அவார்டு வாங்கினா இல்ல கோல்டு மெடல் வாங்கினாலும் அதெல்லாம் சத்துவகுண பிரச்சுரமாக தான் இருக்கு. சத்துவகுண பிரச்சுரமா இருக்கிறவனுக்கு ஞானம் அது ஞானத்துக்கு உண்டு. ஆனா அது ஞானம் எந்த வகையிலான ஞானம் எந்த வகையிலான ஞானம் இருந்தானது அதை எல்லாருக்கும் ஏற்படுமா சொல்லணும். சத்துவகுணத்தினுடைய உண்மைகள் இருக்கும்போது சதாச்சாரிய சம்பந்தம் உண்டாகி ஆச்சாரியங்களை சேர்ந்து இந்த கடாட்ச உபதேசங்கள் ஏற்பட்டதுனாக்க நிச்சயமா நமக்கு இல்லைனாலும் ஞானம் உண்டாகும். லோகத்தை எவ்வளவோ வகை ஞானம் இருக்கு இல்லையா, இல்ல ஒரு ஞானத்தை கொண்டு எவ்வளவோ அச்சீவ் பண்றா. அந்த மாதிரி லௌகிகமான ஞானங்களும் உண்டாகும். பொதுவில சத்துவகுணங்கிறதானது ஞானத்தையும் சுகத்தையும் பற்ற விட்டு கொண்டு சத்துவம் பிரகாசத்வாது நிர்மலத்வாது பிரகாசகம் அனாமயம். 14வது அத்தியாயத்துல சத்துவம் சமஸ் 3 குணங்களுக்கும் காரியம். சத்துவம் நிர்மலத்வாது பிரகாசகம் அனாமயம்.
சிவசங்கேன பத்மாதி ஞான சங்கேன ஞானக சுகசங்கம் ஞான சங்கம் இந்த ரெண்டின் காரணமாக இந்த சம்சாரத்துல அதாவது வேகத்துல இந்த ஜீவனை கற்றது இந்த தத்துவம். சத்துவகுணத்துடைய தன்மை நிர்மலத்துவம். நிர்மலமா இருக்கிற பதார்த்தத்துக்கு ரெண்டு பிரயோஜனம். ஒண்ணு பிரகாசனம், நிர்மலமா இருக்கிற வஸ்து நம்ம பிரகாசத்தை உண்டு பண்ணும். நிர்மலமா இருக்கிற வஸ்துவானது ஆரோக்கியம் செலுத்துவாரு. அனாமயம், ஆமயம்னா வியாதி, அனாமயம்னாக்க வியாதிக்கு ஆரோக்கியமானது. இது ரெண்டு சத்துவகுணத்தினுடைய தன்மை. இந்த சத்துவகுணமானது இந்த சத்துவகுணமானது தேகினம் பத்னாதி. பத்னாத்தின்னு என்னத்தான் பந்தத்தை உண்டு பண்ணும். சத்துவகுணம் பார்த்தா உங்களை மொட்டை எடுக்கணும்னாங்க. சத்துவகுணமும் பந்தத்தை தான் உண்டு பண்ணும். ஞானத்திலையும் சுத்தத்திலையும் சங்கம்னா பத்து. ஞானத்திலே சுகத்திலே தப்பை உண்டு பண்ணி அந்த வகையிலான இந்த ஜீவனை அவரை ஞானத்திலே சுகத்தையும் தப்பு உண்டாது. உடனே ஞானத்திலே சுகத்தையை பெறுவதற்கு எப்படிப்பட்ட லௌகிக வைதிக மாற்றங்கள் எல்லாம் பார்க்கிறான். அது அந்த கர்மாக்கெல்லாம் செய்கிறான். திரும்பி அவர்களுடைய பலனா அதில் ஞானத்தின் சுகத்தை அனுபவிப்பதற்கு திரும்ப சொல்லிருக்கிறாங்க. ஞானம் உண்டாயிருந்தாக்க இந்த வசூல் இருக்கப்பட்டதுதான். அது தெரிஞ்சு கொண்டுதான் அந்த வசூல் தான் நம்ம சொல்லுவேன். சுகத்துல வேகம் ஆத்ம சுகம் ரெண்டும் ஒரு சுகத்தை ரெண்டா சொல்ல முடியாது. இது கேட்டகரியே வேற, இது கேட்டகரியே வேற. சுகத்தை ரெண்டா பிரிச்சு ஒன்று தேகத்தும் ஒன்று ஆத்மத்துக்கும் சொல்ல முடியாது. ஆத்மா அந்த தேகம் ஆத்மாவுக்கு தேகம் உடனேதான் இந்த ஆத்மாவோட துக்கத்தான் இந்த சரீரமும் பற்றிருக்கு. இந்த சரீரத்துக்கு ஞானம் இல்லாட்டாலும் சரீரமும் அது தனி சப்ஜெக்ட். அதெல்லாம் மோட்டர் சரீரத்துக்காக கேட்டாருங்களா? தப்பா கேட்டதா அது சரியான பதில். ராஜனாக எச்சரட்டாருக்கு எஜந்தை எச்சன் ரட்சூரைகள் ரட்சனா ராட்சஸ். ராஜனாக எச்சரட்டாருக்கு எஜந்தை அந்நியது தாமசாக தாமசா ஜனாக பிரேதானி பூதகனானி எஜந்தை. பூத பிரேதகணங்களை எல்லாம் ஆராதிக்கிறார். துக்க சம்பின்ன ஜனனி ராஜசீஸ்வரா. ராஜசீஸ்வரா இல்லையா, அதாவது துக்க அசம்பின்ன சுகஹேது துக்க அசம்பின்ன துக்கம் இருக்கும். ஆமுஷ்டிகம் முற்றாதிகள் அனுபவிக்கிற சுகம். துக்க சம்பின்னமான சுக ஜனகம் இந்த லோகத்தை அனுபவிக்கிற ஐக்கியமான சுகம் இருக்கு இல்லையா, இது துக்க சம்பின்னமான சுகம். நாம வேதாந்திகள்னு சொல்றோம் இல்ல, சொர்க்கோகி பாத்த மீட்டது நாஸ்தி விஸ்கிருத்திலாம் சொல்றோம். அதான் அதெல்லாம் விட்டுல சொர்க்கத்திலையும் துக்கம் இருக்கும் அப்படின்னா நாம சொல்றோம். அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுனாலே இருக்கும் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா துக்க ஏற்று எதுவும் கிடையாது அப்படின்னு நீவாந்தா அது சொல்லும் போது ஏன துக்கே நான் சம்பின்னேன் இல்ல, துக்கத்தோட கலம் கட்டுறது. ஏன்னு கேட்டா இந்த லோகத்தில் இருக்கும்போது இந்த பக்தி மாநாட்டுலாம் ஏற்றுறது அதெல்லாம் இது நாசம் அதெல்லாம் துக்கம்லாம் ஏற்றுக்கிறது. வியாதிகள்லாம் ஏற்றுக்கிறது அதெல்லாம் தேவலோகத்தை கிடையாது.
தேவலோகத்தில் கல்யாணம்லாம் இருக்கும், குழந்தைலாம் இருக்கும், நான் யாரும் சொல்ல மாட்டேன். முற்றுக்கு மரணம் என்றார். அந்த ஒரு மன்மந்திர காலத்துக்கு அவர்கள் தேவர்களா சிக்கிக்கிறார். அவர்கள் அந்த காலம் வந்து அப்படியே இருக்காங்க. அதனால ஜரா மரணாதிகள்லாம் கிடையாது. அதனால பத்னி புத்திரா மரணங்களோ வியாதிகளோ கிடையாத காரணத்தால அதனால துக்காசம் இருக்கு. அது சொர்க்காதிகள். இந்த லோகத்தில் சுத்தம் இல்லையா, அது எவ்வளவு சுத்தம் அனுபவித்தாலும் அது நடுவது சுத்தம் கொண்டதான சுத்த சம்பீர்ணமாக இருக்கு. உணவர் புற்ற பத்னி மரணாதிகள் சரீரத்துக்கு ஜாதி கொண்டவர்கள் இவைகளால சுத்தம். அதனால சுத்த சம்பீர்ணமான சுபஜனகம். அது ரஜோகுணம் உள்ளவர்களுடைய ராஜசீஸ்வரத்தை இல்லையா, அதனால அவர்கள் அனுப்பித்து பெறக்கூடிய இந்த ஐதீகமான சுகங்கள் இல்லையா, துக்க அசம்பீர்ணமான சுக ஜனகத்துவம் சாத்விக சந்தையினால செய்யப்பட்ட காரியங்கள். துக்க சம்பீர்ண சுக ஜனகத்துவம் ரஜோகுணத்தினால் செய்யப்படுகிறதான ஐதீகமான சுகங்கள். அதாவது துக்க சம்பீர்ணமாக துக்கத்துடைய கலப்புறையிலான அல்ப சுகங்கள். அதுதான் ராஜசீ சந்தையினால காரியம் செய்து கிடைக்கக்கூடிய, அதாவது அந்த எட்ட நட்சத்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சி கிடைக்கக்கூடிய துக்கப்பிராய அச்சல்ப சுக ஜனனி தாமசீர்த்தான. துக்கப்பிராயன்னு அர்த்தம் துக்கமே நிறைந்திருக்கக்கூடியதான அதிகல்ப சுக ஜனனி. அதுல அல்ப சுகம் இருக்கு. ராஜசீ சந்தையினால் செய்யப்பட்ட காரியத்துல இதுல அதி அல்பம். துக்க பிராயன்னு அர்த்தம். பிராயண பெரும்பாலும் துக்கமே அதி அல்ப சுகத்தை உடையதாக இருக்கக்கூடிய இந்த அனுபவ ஹேத்துவாக இருப்பது தாமசீசம் தான். சாத்விக சந்தையை உடையவன் துக்க அசம்பீர்ணமான சுகத்தை பெறுவதற்கு தேவதைகளை ஆராதித்து சொர்க்காத்மங்களை பெறுவான். அது துக்க அசம்பீர்ணமான சுகம். இந்த ராஜசி சந்தையுடையவன் தன்னுடைய அந்த சந்தையினால எட்ட நட்சத்திரங்களை எல்லாம் ஆராதித்து துக்க சம்பீர்ணமான அல்ப சுகங்களை பெறுகிறான். தாமசி சந்தையுடையவன் அந்த சமோகுண நிச்சயமாக காரியம் செய்து அதனால துக்கப்பிராயமான அதி அல்ப சுக ஜனகமான அந்த காரியங்களை செய்து அப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கும். யஜந்தே சாத்விகா தேவானி எட்ட ரத்தாம்சி ராஜசாக பிரேதானி பூதகணாஸ்தானியே யஜந்தே தாமசா ஜனாக அசாஸ்திர விகிதம் கோணம் சப்யந்தே ஏ தபோ ஜனாக தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராக பலாம்பிதாக சர்க்கியந்த சரீரஸ்தம் பூதகிராமம் அசேதசா மாம் தெய்வாந்த சரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயாமி. அசாஸ்திர விகிதம் கோணம் சப்யந்தே ஏ தபோ ஜனாக தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராக பலாம்பிதாக கஷயந்த சரீரஸ்தம் பூதகிராமம் அசேதசா மாம் தெய்வாந்த சரீரஸ்தம் காந்தி ஆசுரனை செய்யாமி. இப்படி சாஸ்திரியமான யாகாதி ஜன்மாக்கள் அவரவர்களுடைய சத்தா வேதங்களை இட்டு அந்தந்த தத்வாதி குணங்களால் பெறப்படுகிற பல வேதங்கள் சொல்லப்பட்டது. இனி இது வேற சொன்னதெல்லாம் சாஸ்திரியமான கர்மங்கள். அசாஸ்திரியமான முறையில என்னதான் சாஸ்திரிய சந்தை இருந்தாலும் அதை கொண்டு அசாஸ்திரியமான காலத்தில் ஏது சொற்காட்சி சுகங்களை பெற முடியாது. இந்த லோகத்தை பெறக்கூடியதான அல்ப சுகத்தை கூட
அசாஸ்திரியமான காரியம் செய்து தர முடியாது. ராஜசி சந்தையை கொண்டு சாஸ்திரியமான காரியங்களை செய்துதான் இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடியதான ஏதோ புத்தம் பசு ராஜ்யங்கள் எல்லாம் கூட அப்படித்தான் தர முடியும். அசாஸ்திரியமான வழி அசாஸ்திரியமான காரியங்கள் எல்லாமே நிஷ்பலன். அதுல துக்கத்தாயமான அதி அல்ப சுகம் கூட கிடைக்காது. துக்க சம்பந்தமான அல்ப சுகமும் கிடைக்காது. இதுவே கிடைக்காதுனாக்க துக்க அசம்பந்தமான சுகம் கிடைக்கவே கிடையாது. அசாஸ்திரியமான கர்மாக்கள் எல்லாம் நிஷ்பலன்கள். இப்போ துக்க அசம்பின்னமான சுக ஜனகத்துவமோ துக்க சம்பின்னமான அல்ப சுக ஜனகத்துவமோ துக்கப்பிராயமான அதி அல்ப சுக ஜனகத்துவமோ இவைகள் எல்லாம் முறையே சாத்விகி ராஜசி தாமசி சந்தைகளோடு கூட சாஸ்திரியமான கர்மாக்கள் செய்து கிடைக்கக்கூடிய பலன் தான். ஏன்னா அசாஸ்திரியமான கலந்து பிளாக்டா ஒரு பலன் கிடையாது. இப்போ சாஸ்திரியமான யாகாதி கர்மாக்கள்ல துரிதமான சண்டை உடையவர்களுக்கு அந்தந்த குணப்பிரசுரமான பல விசேஷங்கள் சொல்லப்பட்டது. இனி அசாஸ்திரியமான யாக ஹோம தபஸ் போன்றவைகள் அவைகள் அனுப்பிட்டு அதனால பெறக்கூடியதான விபரீத பலன்கள் மேலே சொல்லப்படும். அசாஸ்திரியமான கர்மாவை செய்த பலன் உண்டாகாது, நிஷ்பலம். நிஷ்பலமாவது மட்டுமில்லை, அதனால ஏற்படக்கூடிய விபரீத பலன்களும் உண்டு. அவைகளை மேலே விஸ்தரிக்கிறது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொன்னது 3 விதமான சட்டைகளை கொண்டு சாஸ்திரிய கர்மாக்களை செய்கிறவர்களுக்கு துக்க அசம்பின்னமான சுகரூபமான பலனும் துக்க சம்பின்னமான அல்ப சுகரூபமான பலனும் துக்க பிராயமான அதி அல்ப சுகரூபமான பலனும் இவைகளெல்லாம் சிறித சட்டைகளை கொண்டு சாஸ்திரியமான கர்மாக்களை செய்வதற்கு ஏற்பட்டது. அசாஸ்திரியமான கர்மாக்களை செய்பவர்களுக்கோ அந்த கர்மாக்கள் நிஷ்பலமாவதோடு கூட அவைகள் விபரீத பலனையும் கொடுக்கக்கூடியவை அப்படிங்கிறத மேல தொடர்ந்து சொல்ற. ஏன் அதனால இது அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏ தப்போ ஜனா. சாதாரணமா கோரமான தபஸ் என்பதாவது ரொம்ப உயர்ந்ததான பட்டம் கொடுக்கணும். சாஸ்திரியமான தபசை மிகவும் கோர தபசா அப்படின்னா அது இவன் நினைக்கிறதெல்லாம் கொடுக்குது. இவனுடைய கோரமான தபசை நடத்தும். இவனுடைய தபசுடைய தேங்கத்தை தாண்ட மாட்டாமல் இல்ல தேவதை வந்து பலன் கொடுக்கும். சொல்ல ராமனால சொல்ல அவர்கள்லாம் கூட ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் சாஸ்திரியமான தபஸ் சாஸ்திரியமான யாகாதிகளை பண்ணி அதனால பலம் பெற்றார். இப்போ எவ்வளவுதான் தபஸ் கோரமான தபஸாக இருந்தாலும் கூட அது அசாஸ்திரியமான சாஸ்திர விகிதம் அல்லாததான் சாஸ்திர விகிதம் அல்லாததான தபஸை அது கோர தபஸாக இருந்தாலும் கூட எவர்கள் அந்த அப்படிப்பட்ட தபஸ் செய்கிறார்களோ அவர்கள் அசாஸ்திர விகிதம் பகு ஆயாசம் யாகாதிகம் ஏ குர்வதே தம்ப அகங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக சரீரத்தம் பிருத்திவியாதி பூத சமூகம் கர்ஷயந்தः மதம்பூதம் ஜீவஞ்ச அந்த சரீரத்தம் கர்ஷயந்தः ये तप्यन्ते यागादिकं कुर्वते तानि आसुर निश्चया. இப்போ இங்க அசாஸ்திர விகிதம் கோரம் ஏ தபோ தப்பியந்தே ஜனாக அப்படின்னு தபத்தை பற்றி சொல்லப்பட்டது. இங்க தபத்தை பற்றி சொன்னது மற்றும் உள்ள யாக ஹோமாதிகள் தானாதிகளுக்கு எல்லாம் உபலட்சம். யாக தான
ஹோம தபம் இவைகள்லாம் இஷ்ட சாதனங்கள். சாஸ்திரியமான யாகம், சாஸ்திரியமான ஹோமம், சாஸ்திரியமான தானம், சாஸ்திரியமான தபம் இவைகள்லாம் பல சாதனங்கள். இதுல தபஸ் என்பதானது கோர தபஸ். கோரமா இந்த ஏதோ நெகட்டிவ் அர்த்தம் இல்லை, ரொம்ப பாசிட்டிவான. துருவன் தபஸ் பண்ணது சொல்ற அது கோர தபஸ். கோரத்துக்கு அது உக்ரம், உக்ரமான தபஸ். அந்த தபஸ்னால பெருமாளையே 4 மாச காலத்துக்குள்ள பெருமாளையே சாட்சாத் தெரிஞ்சு பெற வேண்டியது கேட்டான். அதனால கோர தபஸ்தா அது இருந்தாலும் கூட அது அசாஸ்திரியமான தபசா, சாஸ்திர விகிதம் அல்லாததான தபஸாக இருந்தால் அந்த தபஸை அப்படி தபஸ் பண்ணக்கூடியது. இங்க அசாஸ்திர விகிதம் தபா பத்தியந்தேன்னு சொன்னது. அசாஸ்திர விகிதம் யஜ்ஞம் இதந்தே, அசாஸ்திர விகிதம் ஹோமம் ஜுபத்தே, அசாஸ்திர விகிதம் தானம் ததாதி. இவைகளெல்லாம் பிரதர்சனார்த்தம், உபலட்சணார்த்தம். பிரதர்சனம்னா உபலட்சணம். இங்க தபஸை பற்றி சொல்றது அசாஸ்திரியமான தபஸ் மட்டும் இல்ல, அசாஸ்திரியமான யாகம், அசாஸ்திரியான ஹோமங்கள், அசாஸ்திரியமான தானங்கள் இவைகள் எல்லாத்தையும் இந்த அசாஸ்திரியமான தபஸ் உபலட்சணம். ஏன் இது உபலட்சணம் கேட்டாங்க? இவைகள் எல்லாம் ஒரே வகையை சேர்ந்தது, எல்லாம் இஷ்ட சாதனங்கள். யாக தான ஹோம தபஸ் போன்றவைகள் எல்லாம் இஷ்ட சாதனம். இவைகள் சாஸ்திர விகிதமாக இருந்தால் உயர்ந்த பலனை கொடுக்கும். இவர்கள் சாஸ்திர விகிதம் அல்லாமல் இருந்தால் அதனால என்ன பண்ணும்? அசாஸ்திர விகிதம் பகுவாயாசம் யாகாதிகம் ஏற்படுவது. சாஸ்திர விகிதமான கர்மாவை எவ்வளவு சொல்றது, அது தபசா இருக்கட்டும், யாகமா இருக்கட்டும், ஹோமாகட்டும், தானமா இருக்கட்டும், அதை எவ்வளவுக்கு உத்திரமாக பண்றானோ அவ்வளவுக்கு அது கெட்டியான பலத்தாகும். அசாஸ்திரியமான யாகாதிகளை, யாக தான ஹோம தபஸ் போன்றவைகளை அத இவன் ரொம்ப கடுமையா பண்றதுங்கிறது வெறும் ஆயாசம் மாத்திரமே தவிர, ஆயாசம் மாத்திரமே ஆகும். உடம்புக்கு மனசு சமத்தை உண்டு பண்ணி கைது திரவியத்தை நாசம் பண்ணக்கூடியது. இதனால கிடைக்கக்கூடிய பலன் உண்டு. அதான் பக்து ஆயாசம். பகு ஆயாசம் இருக்கும். சரீரத்துக்கு மனசுக்கும் மிகுந்த சமத்தை கொடுக்கக்கூடியதாகணும். காலம் திரவியம் இவைகளை பிரயம் பண்ணக்கூடியதாக இருக்கிற ஆயாசம் தான் இவர்களுடைய பலனை தவிர இவைகள்னால வேற எந்த பிரயோஜனம் இல்லை. பகு ஆயாசம் பரிணமயதாசு பாதுகே ரங்கவத்து பசுபத பரிச்சேதான் பண்டிதோ நாம யஜ்ஞான்னு பிரபாவப்பட்டு இருக்காங்க. இவன் பண்ண யாகத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, இந்த பசுக்களுடைய பாப்புலேஷன் குறையுது. பசுவத பரிச்சேதான் பண்டிதோ நாம யஜ்ஞான் அப்படின்னு இவன் பண்றது யாகமும் செய்யுது இல்லையா? பாசுவத்தை யாகம் செய்யுது. ஏன்னா அசாஸ்திரியமா பண்ணப்படுறது. இந்த அசாஸ்திரியமா பண்ணக்கூடிய இவன் பண்ற யாகத்துடைய ஒரே பலன் என்னன்னு கேட்டாங்க, பசுக்களுடைய எண்ணிக்கையை ஒவ்வொரு குறையுது. அதுதான் பசு ஆயாச சாத்தியமான யாகாதிகளை யாவர்கள் பண்ணுகிறாரோ அவர்களுடைய அந்த அசாஸ்திர விகிதமாக இருக்கக்கூடிய பசு ஆயாச சாத்தியமாக இருக்கக்கூடிய யாக தான ஹோம தபசாதிகள் எல்லாம் ஆசுரமான கர்மாக்கள். அவர்கள் ஆசுரமான கர்மாக்கள் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டாக்க, இவர்கள் தம்ப அகங்கார சம்புத்தார்.
அசாஸ்திரியமான காரியத்தை பண்றவன் தம்பத்தினாலே அகங்காரத்தினாலையும் பண்றான். தம்பமும் அகங்காரம் இல்லாததுனால்தான் சாஸ்திரியமான கர்மாவை சாஸ்திரியமான கர்மாவுக்கு அசாஸ்திரியமான கர்மாவை எதனால பண்ணா தாங்க மற்றவர்கள் ஜாகிரதி பண்ணிட்டாங்க. அவெல்லாம் ஏமாற்றி பண்ற நான் பாரு டிஃபரன்ஸா பண்ணேன் பாரு சொல்லிட்டு தம்பத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் சாஸ்திரிய கர்மாவை வெற்றியேற்று அசாஸ்திரியமான கர்மாவை பண்றதுக்கு தம்ப அகங்காராதிகள் தான் காரணம். தம்பம்னா என்ன? வாஸ்தவத்துல யாகதான ஹோமம் தபஸ் போன்ற கர்மாக்கள்லாம் அனுப்பிப்பது பகவானுடைய பிரீதிக்காக. ஆனா அதெல்லாம் வந்து பகவானுடைய பிரீதிங்கிற ஒண்ணும் கிடையாது. எல்லோரும் என்ன தார்மீகன்னு கொண்டாடணுங்கிறதுக்காக செய்யறதுக்கு அதுதான் தம்பம். அப்படிப்பட்டதான் தார்மீகம். அகங்காரமே இருக்கும். ஒருவரால் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்கிறேன். நான் அதிருஷ்டத்தையோ ஈஸ்வரனையோ சுக்குத்தையோ நம்பி காரியம் செய்கிறேன். நான் என் பலத்தை என் சக்தியை நம்பி காரியம் செய்கிறேன் என்ற அகங்காரம். எவர்கள் அசாஸ்திர விகிதமாக இருக்கக்கூடிய சாஸ்திர விகிதம் அல்லாத கர்மாக்கள்ல பகுவாயாக சித்தமாக இருக்கக்கூடிய கர்மாக்களை எவர்கள் செய்கிறார்களோ செய்கிற அதிகாரி விசேஷம் என்ன? தம்ப அகங்காரம் சம்யுக்தான. தம்பம் அகங்காரம் இவைகளோடு கூடினவர்களாக காம ராக பலம் விதானம். காமம் ராகம் இருந்தவைகளாக காமம்னா என்னட்டும் ஒரு வஸ்துவின் மேல அளவற்ற பிராபண்யத்தோடு கூட அந்த வஸ்து இல்லாமல் ஜீவிக்க ஒண்ணாதுங்கிற அளவுக்கு ஒரு வஸ்துக்கு அழிவுபட்டு போறதுதான் காமம். அந்த காமத்துக்கு காரணமா இருக்கிறது ராகம். முதல்ல அந்த வஸ்துல ஓரளவுக்கு பற்று இருக்கும். அந்த பற்றை என்ன பண்ணுவோம்னா ரஜகுணமானது அதை ஊழி வளர்த்து அதை பெருசா காமமா இருக்கு. காம ஏக குரோத ஏக ரஜோகுண சம்பவா. சின்ன ஒரு நெருப்பு புரியும், சின்ன நெருப்பு புரிய அதை இது பண்ணி ஊழி அது பெருசா வளர்க்கிற மாதிரி அல்பமா இருக்கிற ராகத்தை காமமாக வளர்த்துக்கணும் ரஜோகுணம். அதனால காமராக பலம் வீதா. காமம் ராகம் பலம். பலமானது என்ன? ஈஸ்வரனையோ சுக்குத்தையோ ஈஸ்வர சங்கல்பத்தையோ சுக்குத்தையோ அதிர்ஷ்டத்தையோ நம்பாமல் தன்னையே தன் பலத்தால் சாதிச்சிருக்கிறார். இதான் தம்ப அகங்கார சம்யுக்தாக காம ராக பல அங்கிதா. இவர்கள் என்ன பண்றாங்க கேட்டா, அதாவது சாஸ்திரியமான கர்மாவை செய்யும்போது அந்த சாஸ்திரியமான முறையில சாஸ்திரம் விதிச்ச முறையில பண்ணும்போது உள்ள இருக்கிறதான அந்த காரணத்துக்கும் இந்த மூல பௌத்திக சமுதாயங்களுக்கெல்லாம் அதனால எந்த இதுவும் உண்டாகும். ஒரு யோகா அபியாசம் பண்ண அந்த யோகா அபியாசத்தை நல்லா ஒரு யோகம் தெரிஞ்ச ஆச்சாரியத்துல நல்லா கற்று அதை அபியசிக்கிறான்னு வச்சுட்டாரு. அதனால அவனுக்கு உடம்புக்கு எதுவும் இது ஏற்படுது. ஒருத்தான் முதல் வாங்கிட்டு தன் இஷ்டப்படி இல்லையா அது அப்படி கொடுத்து யோகாபியாசம் தான் இருக்குதா இல்லையா? அந்த யோகம் என்ன இருக்கு கடைசியில அந்த சரீரத்துல பாதிக்க கூடாது விஷயங்கள்லாம் பாதிச்சு. அதாவது இந்த யாகத்தை இப்படி பண்ணணும். ஒரு யாகத்தை பண்றது அப்படின்னாக்க அந்த யாகத்தை பண்றதுக்கு இன்னவர் தான் அதிகாரி அப்படின்னு முதல்ல சாஸ்திர சித்தமான அதிகாரம் அந்த கர்மாவானுக்கு கிடைக்கும். அதுக்கு சாஸ்திர சித்தமான அதிகாரி இல்லைன்னாக்க அந்த கர்மாவே தனக்கு அசாஸ்திரிய.
அப்புறம் அந்த கர்மாவை அதிகாரியா இருந்தா கூட இல்லையா என்ன காலத்துல என்ன திரவியங்களை கொண்டு செய்ய வேண்டும் அந்த காலத்தை ஏதாவது முதல்ல யாரும் ஜோதி சோதனை பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த ஜாதகா பிரஜை இல்லாதவன் தியானம் பண்ணப்பார். அதுக்கு கிருஷ்ணகை தலை நரைச்சு போடணும். தலை நரைச்சு போடணும் மேல 2000 நோயாளி சொன்னா முதல்ல யாகம் பண்ண ஆரம்பிக்கிறது தருணம் கிருஷ்ணகை தலை நரைக்காத. அதுக்கப்புறம் இல்ல இந்த புறத்தை திறந்தவனா அவன் யாகாதிகள் அறிவிக்கிற புறத்தை திறந்தவனால வேதத்தை வெயிலிங்க 3 தலைமுறைக்கு வேதாத்தியனமோ யாகா குருபானங்களோ விட்டு போச்சுன்னா அப்புறம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. நான் திடீர்னு ஆரம்பிக்கவே சொல்ல வேதத்தை வேதிக்க வேதா வேதினாக்க யார் அனுப்பாங்க. இவைகள் ரெண்டும் 3 தலைமுறைகளுக்கு செய்யாம விட்டு போயிருந்தாங்க. அந்த 3 தலைமுறைக்குள்ள அதை விடுறவன் துர்பிராமணன் தௌர்பிராமன் ஞாபகத்துல தௌர்பிராமனுக்குதான் ஒரு மரமா இருக்கு. 3 தலைமுறை ஆழ்த்திருந்தா அதுக்குள்ள ஒரு பண்ணாம தான் துர்பிராமன் ஆக மாட்டான். ஏன்னா அவன் தப்பு இல்லை, அந்த அதிகாரம் போயிருக்கு. அந்த அதிகாரம் இருக்க செய்ய அதை பண்ணாம இருந்தோம் அவனுக்கு தௌர்பிராமன். அப்படி கௌரவ ஆபத்து ஏற்பட்டு போச்சுன்னா அதை நிவர்த்திச்சுட்டு அந்த திரும்பி வியாபாரி கர்மாக்கள் அனுப்பிச்சுக்கணும். அதுக்கு காய்ச்சி தங்குது. மூன்று தலைமுறை எடுத்து சோமபானம் பண்ணாமல் தியாகத்தை அருசிக்காமல் இருந்து துர்பிராமணனானவன் ஆசிரம் பூமர்களாக அப்படிங்கிறதான ஆசிரம் பூமர்களால் அதாவது அழிவிராசம் இந்த யாகங்களை பண்ணி அவன் பறிப்பு அதுக்கு பிராயசித்தம் பண்ணி அதுக்கப்புறம் யாகம் பண்ணணும். 3 தலைமுறை கலந்து போச்சுன்னா அதுவும் பண்ணணும். அதனால அதிகாரம் போயிருக்கும். முதல்ல அசாஸ்திரியமான கர்மா எதுன்னு கேட்டா அந்த கர்மா நல்ல கர்மா. ஆனா அதுக்கு நான் அனதிகாரியாக இருந்தா அதை புதுப்பிக்கிறது அசாஸ்திரம். அதனால அதிகாரத்தால வரக்கூடிய அசாஸ்திரம் அதுக்குதான் நான் அதிகாரி தான். அதிகாரியா இருந்தால் அந்த கர்மாவை செய்வதற்கு உண்டான குட்டி சாப்பிட்டு யார் நேரம் நோட்டு எடுத்துட்டு அங்கே பணம் வாங்கக்கூடாது. சாஸ்திரம் வச்சுக்கல சர்வசக்தோ பிரபுத்தி யாகம் பண்ணதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு சக்தி இருக்கா யாகம் பண்ண போல யாசகம் கேட்டாது. அதாவது திரவியத்தினால சக்தி இருக்கணும். முக்கியபட்சமா அந்த தீட்சாதிகள்லாம் தாங்கத்துக்குள்ள பிரத தீட்சாதிகள்லாம் தாங்கத்துக்குள்ள சக்தி. தானத்துக்கு அதிகாரம் உண்டு. சாஸ்திரியமான அதிகாரம் தானத்துக்கு இருக்கு. முதல்ல தான் கையில் இருக்கிற திரவியமானது தான் கட்டப்பட்டு உண்மையில உயர்ந்து சம்பாதிச்ச திரவியமா இருந்தால்தான் அது தானம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதிகாரம் வராது. இது எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கே தெரியாம வந்துருக்குது. அந்த மாதிரி திரவியங்களை வந்து தானம் பண்ண முடியாது. அவன் தானம் பண்றது அனதிகாரி. தன்னை பார்த்து குறைந்த வர்ணத்தில் இருக்கிறவனுக்கு தானம் பண்ணக்கூடாது. குறைந்த வர்ணத்தில் இருக்கிறவங்க பிராமணன் ஒரு சத்திரியனுக்கோ வைஷ்ணவோ சுத்தனுக்கோ தானம் பண்ணக்கூடாது.
பிராமணன் தான் நான். அதுக்கு அதெல்லாம் தானே இல்லை. தானம் தானது இங்க சங்கல்பத்தோட கொண்டு அதெல்லாம் யாரு கேட்டாங்க. பஸ்ஸுக்கு கேட்டா கேட்டா தானே அது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டாக்க, நமக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்திக்காக சொஜனங்கள் பெற்றதான் யாச்சிக்கணும், சொஜனங்கள் பெற்றதான் கேட்கணும்னு சாப்பிட்டு ஜீவலோகத்து சொஜன தனக்கு சஜாத்தியமானவர்கள் தான், சஞ்சாத்தியம் சேர்ந்தவர்களுக்கு தான், அதுக்கு குறையாதவர்களுக்கு தான், அதுக்கு மேல உள்ளவர்களோ அதுக்கு கீழ் உள்ளவர்களோ மனப்பாலம் மாயானம் வந்து கூறு வேணும் நினைத்தாரை எல்லாம் இலக்கிய அதோட மற்றவர்கள் போய் யாருக்கு மாட்டேன் நல்லா சாப்பிட்டு எல்லாத்தையும் நல்லா முன்னை அதனால எந்த விதமான ஒரு சககாரத்தை அபேட்சிக்கிறதா அந்த ஸ்வஜனங்களுக்கு தான் அபேட்சிக்கும். ஸ்வஜன வெற்றித்த ஜனங்களுக்கு அதை புத்தாங்க வாங்கிக்கூடாதுன்னு பிராமணனுக்கு மட்டும்தான் தானம் பண்றது. ஆனா சத்திரியன் இருக்காங்க, அவன் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் தானம் பண்ற அதிகாரம். வைசியன் இருக்காங்க, அவனுக்கு பிராமணன் சத்திரியன் வைசியன் மூணுலேருந்து தானம் பண்ற அதிகாரம். சூத்திரனுக்கு மட்டும்தான் தானம். சூத்திரன் தனக்கு மேல உள்ள காரணம் தானம் வாங்கவும் கூடாது, தனக்கு மேல உள்ள காரணம் தானம் கொடுக்கவும் கூடாது. இதெல்லாம் தானத்தை அமர்த்தாங்க. வருஷத்துக்கு ஒரு 2-3 வருஷம் அதுல மெனக்கிட்டு ஒழிச்சு வாசிச்சுனாக்க ஒரு நல்ல எல்லாம் ரொம்ப ரேஷனலா தான் பண்ணிருக்கா. ஒன்றும் நாசியமான இதுல புதுக்கு வெளியே எல்லாம் என்ன தீர்க்கமா யோசனை பண்ணி இந்த ஐதீகமாகவோ அமிர்தமாகவோ இல்ல இவலோகத்திலோ பரலோகத்திலோ எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாதபடிக்கு தான் எல்லாத்தையும் நிர்ணயம். அதனால இப்படி முதல்ல அதிகாரம் சாஸ்திரியத்துவம், அப்புறம் கர்மாவும் சாஸ்திரீகம், தானும் அதுக்கு அதிகாரி தான். ஆனாலும் அதுக்கு காலம், திரவியம், தேகம் போன்றவர்களுக்கு நம்ம செய்யணும். ஏன் சுவாமி வீவே சத்தியம் கிடையாது. சுவாமி ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் போகாது. அதனால சாயங்காலம் ஆஃபீஸுக்கு வந்து ராத்திரி சாப்பிட பண்றேன் அப்படின்னா அது அசாஸ்திரம். சாஸ்திரங்கிற கர்மா சாஸ்திரியம் தான். இந்த கர்மாவை பண்றதுக்கு இவனும் அதிகாரி தான். ஆனால் தேசகால திருப்தியாதிகள் அதுல விபரியம் வந்து அது அசாஸ்திரம். லீவே கிடைக்கல ராத்திரி சாப்பிட்றேன்னாக்க பண்ணினால் அது அசாஸ்திரியமானது. அதனால அசாஸ்திர விகிதமான தியாகத்தான் ஹோமம் தபத்திரைகளை எவ்வளவுதான் உத்கிருஷ்டமான முறையில பண்ணினாலும் கூட இவைகளுடைய அனுஷ்டானத்தால யாகாதிபம் கூறுவது கோரமது தமகாயே சத்தியமே அது தம்ப அகங்கார சம்யுக்தாக
அது வரைக்கும் அவங்களுக்கு தப்ப அகங்காரம் இல்லாட்டா கூட இதை செய்ய தொடங்கினோம்னா அவங்களுக்கு தப்பமா அகங்காரமும் தானே வரும். என்ன போல செய்வாராம் நான் பாருங்க சாமி எல்லாம் ஒரே மாதிரி பண்றாங்க, என்ன மாதிரி டிஃபரெண்டா பண்றதுக்கு யாரு இருக்கா அப்படின்னு அந்த தப்ப அகங்காராதிகள் அனாஸ்திரியமான அனுஷ்டானத்தாலும் உண்டாகும். அவர்கள் காம ராக பல அங்கீகாரங்களாக இருக்கிறது. அப்படின்னு என்ன பண்ணாரு, இவர்கள் பண்றதெல்லாம் வெறும் சரீரத்துக்கு ஆயாச மாத்திரம் தானே ஒழிய இவர்கள் செய்யும் எதுவும் கர்மா இல்லாம தெரிஞ்சு பையன் சுவாமி ரொம்ப நாளா முன்னுக்கு வந்துருந்தாங்க. என்ன சாப்பிட்டோம்னா அளவுக்கு இல்ல சதுர்சினா வாசிக்கிற அளவுக்கு இருக்குன்னு சின்ன பையன் நல்லா வந்தான். என்னமோ யோகம் பண்றேன்னா அவன் மாறாண்டாப்பான்னு நான் வந்து சொன்னேன், கேட்கல. என்னமோ பண்ணான், அது உண்மையெல்லாம் ஆளே காணப்பட்டான். அவன் லௌகிகமும் பண்ணல, வைத்தியமாவும் பண்ணல, எல்லாம் இந்த யோகத்தை என்னமோ அது சரியா அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து அபியாசம் பண்றதுக்கு யாரு இருக்கா? நாங்க என்னமோ பண்ணி பரவப்பட்டாங்க சொல்லிட்டேன். எங்களுக்கு என்ன பண்ணாலே தெரியல. எல்லாருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அது என்ன பண்ணணும், உடம்பு அப்படி பண்ணி அது என்ன பண்ணா இந்த சரீரத்தில் இருக்கிற பூதகிரமாதிகள் கல்கைன்னு நடக்கும். அதை போட்டு சூழ்ச்சிக்கலாம். ஆத்ம குணங்கள்லாம் அனாயாசம் இருக்கணும். எந்த காரியம் இல்லாம ஆயாசம் இல்லாம கஷ்டப்பட்டு என்ன செய்யற கர்மம் மன சம்புத்தி அனாயாசம் ஒரு ஆத்ம குணம். ஆயாசப்படக்கூடாது. திடீர்னு அடிச்சு எழுந்து விழுந்தாரு. இவெல்லாம் சாப்பிட பண்ணாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாப்பிட பண்ணுவான். ஏன் உங்ககிட்ட கடற்கரை எழுந்து கடற்கரை உட்கார்றதுலாம் பகுதியை கையில கொடுத்தா 4 மணி நேரம் அவங்க சாப்பிட்டு முடிக்கிறது. ஏன்னா ஆயாசம் இல்லாமல் சரீரமான பூத கிராமங்கள் இந்த பூதங்கள் இந்திரியங்கள் கூடிய இவைகளை எல்லாம் இந்த சர்ச்சைனா இவைகள்லாம் அசாஸ்திரியமான கர்மாக்களை செய்வதற்காக அவன் சரீரத்தை பூத கிராமாதிகள் கருத்துகள். சரீரத்தை பூத கிராமாதிகள் மட்டும் இல்ல, சரீர அம்பத்தம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால பகவானுக்கு அம்சபூதனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா இருக்க இந்த ஆத்மா ஏன் தன்னைத்தானே யுத்தம் பண்ணிக்கூடாது, ஆத்ம யுத்தம் பண்ணிக்கூடாது. ஏன்னு கேட்டா தான் தனக்கு கொடுத்துட்டுதான இந்தையானது உள்ள பெருமாள் கொடுத்துட்டு மனசை எப்பவும் சந்தோஷமா புதுச்சியா வச்சுக்கணும். இந்த பெருமா உள்ளுக்கு பெருமாள் ஏசி பண்ண மாதிரி எப்படிதான் போகும்போது சத்தம் போட்டு கோபம் இருந்தா என்ன ஆகும், மனசு உஷ்டமாக உள்ளுக்கு பெருமாளுக்கு அசக்தமா இருக்கும். என்ன காரியம் செஞ்சாலும் உள்ளுக்கு பெருமாள் நினைச்சு செய்யும். அசவாத மாற்ற சொல்லும்போது யார் எல்லாரும் மனசு பிரீத்தியோ வார்த்தை தான் சொல்லுவாங்க. யார் மனசு கஷ்டப்படுத்தியோ வார்த்தை பண்ணா அது அவளுக்கு நாம் அவளுக்கு கொடுக்குற
துக்கமான சிந்தையானது உள்ள இருக்க பெருமாள் அவன் சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. மூக்கு பழுத போறதில்ல, வார்த்தையான சந்தோஷமா பேசி எல்லாருக்கும் நான் நம்மளால யார் பண்ணும் கஷ்டப்படாம இருக்கோம். அதனால கர்ஷயந்தா சரீரஸ்தம் பூதம் கிராமம் அசேபசா. அசேபசான்னு புத்தியில தன்னைத்தானே ஹிம்சிக்கிறவன் தன் சரீரத்திற்கு பூதேந்திரியாதிகளையும் தனக்கு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் தானே ஹிம்சித்துக் கொள்ளக்கூடிய அசேபசானாக இல்ல புத்தியகம் யார் செய்வ அந்த சரீரத்தம் தான் வீசி அசுராதி அசுர நிச்சயா. இப்படிப்பட்டவனை இவன் ஆசுரமான புத்தியுடையவன் அசாஸ்திரியமான கர்மாக்கள் அனுப்பிச்சு தனக்கும் அதெல்லாருக்கும் துன்பத்தை ஹிம்சையை உண்டாக்கக்கூடிய ஆசுர பிரதிநிதன் என்பதை நிச்சயப்படுத்திக். அதனால அசாஸ்திரியமான கர்மாக்களை செய்கிறவன் தன்னை இன்றிட்டு அகலாவை இன்றிக்கிற ஆசுர பிரதிநிதி. அதனால சர்வாத்மனா உனக்கு தாமசமான சந்தை இருந்தாலும் அது கொண்டு சாஸ்திரியமான கர்மாவை பண்ணி அந்த பன்மையாக அடைஞ்சு அசாஸ்திரியமான கர்மாவை பண்ணி பலனும் இல்லாமல் வைபத்திற்கு விபரீதமான நிலையை அடையாமல் இருப்பது பெருமாளுடைய முதல் முறை. இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு பாக்கியார் அவசான் இருக்கிற ஏவம் சாஸ்திரியேஷ்வேத யோகாதிஷு சப்தாயுக்தேஷு குணதா பலர்கேதா. ஏவம்னா என்னக்கும் கீழ் உத்தரீத்தியா கீழ் ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் சாஸ்திரியமான யாகாதி கர்மாக்களிலே சாத்விக ராஜர தாமசர் 3 வகையான சந்தையோடு கூட ஈடுபட்டவர்களுக்கு சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, தாமசி ஸ்ரத்தா என்று திரிவிதமான ஸ்ரத்தைகள்ல ஒன்றோட சாஸ்திரிய கர்மாவில் ஈடுபட்டு செய்தவர்களுக்கு அந்த சத்வர்க சமூக குணங்களுக்குரியதான் அந்தந்த குணங்களுக்குரியதான பலம் கிடைக்கும். சரியா? அசாஸ்திரியேஷு தபோ யாக பிரவೃತ್ತಿஷு மத அனுசாசன விபரீதத்வேன ந கச்சிதது சுதலவஹ. மத அனுசாசன விபரீதத்வேன மத அனுசாரம் மச்சப்தம் அஸ்வசப்தம் பகவான் சொன்னார். என்னுடைய ஆத்யா ரூபமான என்னால் அனுசாசனம் பண்ணப்பட்டதான சாஸ்திரியமான கர்மாக்கள், சாஸ்திரியமான தபோ யாகாதி கர்மாக்கள், என்னால் அனுசாசனம் பண்ணப்பட்டதான கர்மாக்கள் ஆவைகளுக்கு விபரீதமான முறையில் அனுப்பிச்சு நான் கட்சி சுத்த லவகா. சுத்த லவம்னா இருக்கும், சுத்த லேகா லவம்னா இருக்கும், அதி அல்பமான சுத்தம் கூட கிடைக்காது. ஏன்னா சொல்லுவாங்க என்னால நான் அனுசாசனம் பண்ணதுக்கு விபரீதமான அசாஸ்திரியமான காரியத்தை செய்து அல்ப பலனம் கூட அடைய முடியாது. அனர்த்தம் ஏவை சரி பலம் கிடைக்காட்டா போகுது, ஆளுந்தா போகணும் இல்ல நான் கேவலம் சுத்தலமும் பிராப்தி அது அனர்த்தம் வந்து பிராப்தி. இது அமைதி விகிதம் தன் மனசுல உள்ள இந்த அர்த்தத்தை இல்லையா அர்ஜுனனுக்கும் நமக்கும் தெளிவுபடுத்திக் கொண்டு இதுதான் நான் மனசுல என் நினைச்சிருக்கிறேன், இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் பெருமாள் தெரிவித்துக் கொண்டு இந்த 2 ஸ்லோகங்களை இது இந்த 2 ஸ்லோகத்துக்கும் அவதான் ஸ்லோகத்தை வியாக்கியானம் என்றால் அசாஸ்திர விகிதம் அதிகோரமபி தபா ஏ ஜனாக சத்தியம்.
சாதாரணமா தபசு தலசாதனம் சாஸ்திரியமா இருக்கு. அதுலயும் சாஸ்திரியமான தபசு கோர தபஸா இருந்தால் இன்னும் அது சீக்கிரமாக பலப்படாது. ஆனால் அசாஸ்திரியமான தபஸானது எவ்வளவு உக்கிரமாக பண்ணப்பட்டாலும் கூட அந்த தபஸானது எந்த விதமான பிரயோஜனத்தை கொடுக்காது. இங்க தபசுன்னு சொன்னது தபச மட்டும் குறிக்கிற சட்டம் இல்லை, அந்த தபசோட சேர்ந்தவைகளான யாக தான ஹோமாதிகளும் இருக்கு. அவைகளும் ஆயாசமாக இருக்கக்கூடிய அசாஸ்திரியமான யாகாதிகளை பண்ணி அதனால நம்ம அகங்கார சம்பந்தர்களாக ஆகி காம ராக பலாமிதர்களாக ஆகி இந்த சரீரத்தில் உள்ளதான இந்த புதிவியாதி மூட சமூகம் இருக்கு. இதை கற்பனை இந்த சரீர காரணத்தினால தன் சரீரத்துக்கான தன் சரீரத்தை யோசிக்கிறது மட்டுமல்ல, அந்த சரீரத்துக்கு அந்தபூதமாக இருக்கக்கூடிய தன் அந்தபூதம் மனந்தபூதம் எனக்கு அந்தபூதமாக இருக்கிற இந்த அந்த சரீரத்தனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவ ஆத்மாவையும் கற்பையும் சேர அதையும் ஏன் சரீரத்துக்கு துக்கம் ஆத்மாவுக்கு துக்கம். ये तबियत में वागादिजंत पूर्वते यागादिजंत पूर्वते ताने आसुर विषया இந்த பிரகாரமாக தபஸ் யாகம் போன்றவைகளை அசாஸ்திரியமான முறையில பண்ணி தன்னுடைய தேகத்தையும் தன்னுடையதான ஆத்மாவையும் சிந்தித்துக் கொண்டு காமராக பலாமிதர்களாக அகங்காரம் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட விபரீத வியக்திகளை இவர்கள் ஆசுரப்படுங்கள் என்று நிச்சயமான சொல். ஆசுராகி மதாக்கியா விபரீத காரணமா அசுரர்கள்னா யாரு? பகவான்ல தேவம் அசூரிக்கு கொண்டு ஆசுரர்கள். பகவானுக்கு உள்ள வேகம் அசூரி. அந்த வேகத்துக்கு அசூரியினுடைய காரணமாக அவர்கள் சாஸ்திரத்தை உல்லங்கனம் பக்கத்திலேயே நோக்கிடுகிறார்கள். ஏன்னா இந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சாஸ்திர விருத்தமாக தான் செய்யணும். ஏன்னு கேட்டா இந்த சாஸ்திரம்லாம் அந்த பகவானுடைய ஆகிய இந்த பகவானும் நமக்கு வேண்டாதவன், நாம் அவனை உபயோகிக்கிறவன், அவனுக்கு அசூரி உள்ளவன். அதனால நம்ம யாராவது யோசிச்சோம்னா யாருமே அசூரி இருந்தா நிச்சயமா அவனுக்கு புரிதலாக செய்ய மாட்டாங்க. அதனால இந்த ஆசுர குருக்கள் எல்லாம் இந்த சாஸ்திரியமான சொல்லாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் பகவானுடைய அனுசாசனங்களாக அப்படின்னால சாஸ்திரியம் கர்மா அனானூட்டிருக்காங்க. அசுராகி மன ஆஜ்யா விபரீத காரணம், என்னுடைய ஆழ்வின் விபரீதமான காரியத்தை சொல்லிவிடுவேன். மதாஜ்யா விபரீத காரியத்வாது தேகம் சுத்தலவ சம்பந்தமான என்னுடைய ஆகியக்கு விருத்தமான விபரீதமான காரியத்திலேயே அவர்கள் கருத்துக்கு கொண்டு செய்கிறபடினால அவர்களுக்கு சுத்தலவ சம்பந்தமும் கிடையாது, அல்ப சுக சம்பந்தமும் அவர்களுக்கு இல்லை. ஆகிட்டு அனர்த்தம் ராசே பதம், அனர்த்தம் ராசேனா அனர்த்த சமுதாயம். அதாவது இவங்க ஒரு அனர்த்தத்தை விட போனாங்கன்னா என்ன ஆகும், அந்த அனர்த்தத்துக்கு காரணமாகவும் ஒரு அனர்த்த சமுதாயத்திலே இருக்கு. பிராத்தம்னா சமுதாயம், தினத விவித கூட்டம் பிராத்தம்னா சமுதாயம். முதல்ல அதுல விழும்போது ஏதோ ஒரு அனர்த்தத்தை விழுகிற மாதிரி தோணும். அந்த அனர்த்தத்தை விழுந்து பார்த்தாங்க இல்லையா, அது ஒரு பெரிய அனர்த்த பிரச்சனை இல்லையா. அதுல அந்த அனர்த்தத்துக்கு காரண ரூபமான அநேக அனர்த்தங்கள், இதனுடைய காரிய ரூபமான அநேக அனர்த்தங்கள். அப்படி அனர்த்தம் ராகே பதந்தி பூர்வமேவ உத்தம் எதையே பதந்தி நிறைய அசுபி இத்தியாதி.
அசாஸ்திரியமான கர்மாக்களை செய்யக்கூடிய ஆசுர பிரதிகள் கடைசியில போய் அத்தியந்த அசுத்தமான நரகங்களை விடுவார்கள். இதுதான் அனர்த்தம். அவர்களுக்கு சுத்தரவ சம்பந்தம் இந்த அல்ப சுதரூபமான பலன் கூட கிடையாது. அதோட விடாதபடி அவர்கள் அம்பதோ பெற்றுவா அதி கோரமான அத்தியந்த அசுத்தமான நரகத்துல போய் சேர்வார்கள். அப்படின்னு அசாஸ்திரியமான கர்மாக்களை பற்றி ஆகாரஸ்வபி சர்வஸ்ய திரிவிதோ பவதி பிரியஹ யஜ்ஞ தபஸ்தாதானம் தேஷாம் வேதமிமம் சுனு. ஆகாரஸ்வபி சர்வஸ்ய திரிவிதோ பவதி பிரியஹ யஜ்ஞ தபஸ்தாதானம் தேஷாம் வேதமிமம் சுனு. இப்போ இப்படி பார்த்தா யாருக்குமே அசாஸ்திரியமான கர்மாக்களை இஷ்டப்படாது. அசாஸ்திரியமான கர்மாக்களை செய்யாம சாஸ்திரியமான கர்மாக்களை செய்யணும்னாங்க என்ன பண்ணும்? அப்போ ஆசுரமான தன்மையானது குறைந்து அந்த அசுர பிரதியாக இருக்கிற தன்மை குறைந்து சாஸ்திரமான வேத பிரதியான தன்மை வளரும். அப்ப என்ன ஒண்ணு கேட்டாக்க இந்த திரிவிதமான சந்தைகள் இல்லையா, இந்த திரிவிதமான சந்தைகளும் எதுனால உண்டாகுது தெரிஞ்சு அந்தந்த சந்தைக்குதான காரியங்களை முதல்ல நாம் முதல்ல திருத்திக்க வேண்டிய அம்சம் என்னன்னா ஆகாரம். ஆகாரஸ்வதி சர்வசிய திரிவிதோ பவதி பிரியா யஜ்ஞ தபஸ்தாதானம் தேஷாம் வேதம் சாதாரண ஆகாரம் இல்லையா, இந்த ஆகாரமும் ஒருத்தருக்கு பிரியமான ஆகாரம் இன்னொருத்தருக்கு அப்பிரியமானது. ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்வீட்டா சிரிப்பா இருந்தாலும் பிடிக்கும், இன்னொரு சிரிப்பு அறவே பிடிக்கும், வயது வைக்க பிடிக்காது, காரணம். இன்னும் சிலருக்கு கசக்கும், இந்த காந்தி சீக்கு போன இவைகள்லாம் இப்படி ஆகார சொல்லி சர்வசிய திரிவிதோ பவதி பிரியா சர்வசிய பிராணிஜாத்திய ஆகாரோபி சர்வ திரிவிதோ பவதி பிரியா சபா ததாதானம் தேகம் வேதம். இதே மாதிரி இந்த ஆகாரத்தை போலவே யஜ்ஞம் தபசு தானம் இவைகள் எல்லாம் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையானது புரியமாக இருக்கு. அதையும் அதற்கான காரணத்தையும் பெருமாள் காண்கிறார். இந்த சோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார். அந்த பிரசித்தமேவ சாஸ்திரியேஷு யஜ்ஞேன விசேஷம் பிரபஞ்சயதி தत्र ஆகார மூலத்வாது சத்வாதிவிருத்தேகே ஆகார த்ரைவித்யம் பிரதமம் உச்சதே. அன்னமயம் சௌமியமன ஆகார சுந்தோ தப்பு சுந்தோ செய்யலை. முதல்ல நாம் செய்ய போற கர்மாக்கள்ல நமக்கு சாஸ்திரமான கருத்தையும் இருக்கு. நாம் செய்ய போற கர்மாக்கள் ஆசுர பிரதிகளுக்குரிய அசாஸ்திரியமான கர்மாவாக இல்லாமல் சாஸ்திரியமான கர்மாவாக இருக்கணும். அப்படின்னாக்க முதல்ல சாஸ்திரியமான கர்மாக்கள்ல ஈடுபாடு, அதுல சாஸ்திரமான தன்மையை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு முதல்ல ஆகாரம் அப்படிங்கிறது ஆகாரத்தோடு சர்வத்திய திரிவிதோ பவதி பிரியா. 3 விதமான ஆகாரங்கள்ல சத்துவ குணத்துக்கு வர்த்தகமான ஆகாரம், ரஜோ குணத்துக்கு வர்த்தகமான ஆகாரம், சமோ குணத்துக்கு வர்த்தகமான ஆகாரம்னு இப்படி திரிவிதமான ஆகாரங்கள் இருக்கு. அந்த திரிவிதமான ஆகாரங்களும் அந்தந்த குணங்களை உடையவர்களுக்கு பிரியமானது. அதே மாதிரி அந்த சத்துவகுணம் உள்ள அதிகாரிக்கு சாத்வீகமான ஏற்றிய தானம் தபஸ் போன்றவர்களும் ராஜசமான அதிகாரிகளுக்கு எல்லாமே லோகம் பிரியம். ஆகாரோதி சர்வசிய பிராணிஜாத்திய
சத்வாதி குணத்திரைய அன்பையேன திரிவிதா பிரயோகம். ஆகாரமும் கூட சர்வசிய பிராணிஜாத்தம் சர்வ பிராணி சமுதாயங்களுக்கு சத்வாதி குணத்திரைய அன்பையேன. நாம சாப்பிட ஆகாரம் வந்து பிரார்த்திதமான ஆகாரம், எல்லாம் பிரகிருதியுடைய பரிணாமம் தான், எல்லாம் பூமியிலிருந்து விளைச்சது தான். இதெல்லாம் சத்துவம் சமத்துவங்கள் தான் 3 குணங்களுடைய சம்பந்தத்தை எப்போதும் உடையதாகும். அந்தந்த திரவியங்கள் உள்ளதான சத்துவ சம குணங்கள் 3 குணங்களுடைய அளவுக்கு தக்கதாக ஈவன் சரீரத்தில் உள்ளதான சத்துவ சம குணங்களுக்கு தக்கவாறு அளவிற்கு அந்தந்த வகையான ஆகாரத்துல பிரீதி உண்டாது. பேலன்ஸ் ஆகாது. பேலன்ஸ் டயட்டுங்கிறது இந்த சத்துவ சம குணங்களை சொல்லல. பேலன்ஸ் டயட் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்டு அதெல்லாம் அதுதான் பேலன்ஸ் டயட். ஆமா, சாதாரணமா அவா கொடுத்தான்னு இல்ல, அவர்களுக்கு யாகாதுல பண்ண சொல்லிருக்கு. அந்த அவர் பிரம்மா ருத்ரன் இந்திரன் இவர்களை குறித்து பண்ற யாகம் எல்லாம் கூட கடைசியில பகவானை குறித்து பண்றதாகத்தான் காரணம். ஆமா, அதனால என்ன இருக்கு, இங்க சாப்பிடக்கூடாது, இங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்படியே பிரபாத விவசாயிகாருக்கு சுவாமி ஒரு சின்ன ஆகாரம் காட்டினார். அதனால முதல்ல ஆகாரம், ஏன்னா இந்த ஆகாரமானது பிரகிருதியினுடைய நேரடியான பரிணாமமா இருக்கிறதுனால இதுல சம்பவம் சமர்ப்பணம். இது உள்ள சத்திர சம குணங்கள் 3 குணங்கள் இருக்கு. இதே சத்திர சமத்துவம் 3 குணங்கள் இந்த சரீரம். அதனால சத்துவகுணத்தை அதிகமா உள்ள சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சரீரமானது அதனால பிரயோகிக்கப்பட்டு சத்துவம் அதிகமா உள்ளதான ஆகாரம் அவனுக்கு பிரியமாக. ரஜோகுணம் அதிகமா உள்ள சரீரத்தில் உள்ளதுனாலே அவனுக்கு தன்னுடைய சரீரத்தில் உள்ள ரஜோகுணத்தினுடைய ஆதித்யத்தினால ரஜோகுணம் அதிகமா உள்ள வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த வஸ்துக்கள் அவனுக்கு அந்த ஆகாரம் பிரியமாக. கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லலாம் தேவர். அதனால ஒரு வேளை கூட வெயிட் கொடுத்துட்டாங்க, ஒரு நாள் கூட இல்ல, ஒரு வேளை கூட. சொல்லுவோம் முடியாது, பார்த்தாலே பிடிக்காது. ஒரு நாளைக்கு கூட ஒரு வேளை கூட அதனால சாண்டாகார போஜனம் பண்ண முடியும். அது காரணம் அவன் உடம்பு உள்ளதான அந்த இந்த ரஜோகுணத்துடைய உண்மை. எவ்வளவு ரஜோகுணம் இருக்கிறோம்னு எல்லாரும் காரணம் இந்த ரஜோகுணத்துக்கு அत्यந்த உண்மை சொல்லுவாங்க. நாம இருக்கும் நம்மளால ஏதோ வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் வேற ஒன்றும் சாப்பிட முடியாது. ஜென்மாந்தர ருச்சின்னு சொல்லக்கூடாது, ஜென்மாந்தரத்துல பண்ணப்பட்ட கர்ம வாசனையினால இப்ப ஏற்படும் ருச்சி. ஒரு ஜென்மாவிலிருந்து ஜென்மாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. கர்மாதான் ஒவ்வொரு ஜென்மாவிலேயே தொடர்ந்து வரும். அந்த கர்மா என்ன ரூபமாகவும் வாசனா ரூபமா வரும். அந்த வாசனையானது ருச்சி ஏற்படும். அதனால
இவன் சரீரத்தில் இருக்கிறதான இவன் சரீரத்தில் என்ன குணத்தினுடைய உண்மையாக இருக்கோ அந்த குணத்தினுடைய ஆதிக்கம் உள்ளதான ஆகாரம் எனக்கு பிரியமாக. அதே மாதிரி ஆகாரத்தை கற்றுக்கிட்டாங்க. ஆகாரங்கிறது திருஷ்டாந்தமாக காண்பிக்கப்பட்டது. அதே மாதிரி எப்படி ஆகாரமானது அவரவர்களுக்கு பிரியமாக 3 விதமாக இருக்கோ அத மாதிரி அந்தந்த அதிகாரிகளுக்கு சாத்விகமான தபசு, சாத்விகமான யாகம், சாத்விகமான ஹோமம், சாத்விகமாக தானம், இது தத்துவகுணம் மிகுதியா உள்ள அதிகாரிகளுக்கு இதே ராஜசமான யாகம், ராஜசமான தபசு சாத்விகமானதுதான், அதுவே ராஜசம். அது ராஜசம் உள்ள அதிகாரிக்கு பிரியமாக. அதே மாதிரி தாமசமான யாகம், தாமசமான தபம், தாமசமான ஹோமம், தாமசமான தானம் சொல்லக்கூடிய அவைகள் சமோ குண பிரசுரான அதிகாரிக்கு சொல்லலாம். எப்படி அந்தந்த குணமுள்ள அதிகாரிக்கு சாத்விகமாக, ராஜசமாக, தாமசமாக 3 வகைப்பட்டதான ஆகாரங்கள் அவர்களுக்கு பிரீதியாக அமைகிறதோ அதே போல இது லோகத்தில் நம்ம பார்க்கிறது பிரசித்த விஷயத்தை அப்பிரசித்த விஷயத்துக்கான அப்பிரசித்த விஷயமே இதே மாதிரி யாகதான ஹோமாதிகளிலேயும் நிமிடம் இருக்கு. அது அந்தந்த குணங்கள்ல குணங்களுடைய ஆதிக்கம் உள்ளவனுக்கு அது பிரியமாக இருக்கு. எப்படி ஆகாரத்துல சாத்விக ராஜச தாமச பேதம் இருக்கோ அது மாதிரி யாகதான ஹோம தபஸ் போன்றது இருந்தையும் சாத்விக ராஜச தாமச பேதங்கள் இருக்கு. அவைகள் அந்தந்த குணமும் அந்தந்த சந்தையும் உடையவர்களுக்கு அவைகளுக்கு பிரியமாக இருக்கும். சேஷாம் பேதம் சேஷாம் ஆகாரவது சேஷாம் ஆகார யஜ்ஞ தபோதான சத்வாதி பேதேன பேதேன இவன் முக்கியமான பேதம். ஆகாரம், யானம், தானம், தபஸ் என்கிற எல்லாவற்றிலேயும் சப்த சமோ குணங்களும் 3 குணங்களால் பண்ணப்பட்ட பேதமானது உள்ளது. அந்த பேதத்தை நடத்த கேள்வி ஆயுஷத்துவ பலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்த்தனாக ரஷ்யாக ஸ்னிக்தா சிரா ருச்சியாக ஆகார சாத்விக பிரியாக. சாத்விகமான சத்துவகுணமுடையவனுக்கு இந்த இப்படி சொல்லப்பட்ட ஆகாரங்கள்லாம் அவனுக்கு பிரீதி விஷயமா. இந்த ஆகாரங்களை அவன் விரும்பி சாப்பிடக்கூடியவனா இருக்கு. ஆயு சத்வ பல ஆரோக்கிய சுகப்பிரீதி விவர்த்தனா. சத்துவகுணபேதனாக இருக்கக்கூடியவனுக்கு சாத்விகமான ஆகாரங்கள் பிரியமுடையதாக இருக்கு. சத்துவமயமான ஆகாரங்கள்லாம் ஏன்னு கேட்டாக்க அவைகள் ஆயுர் விவர்த்தனாக, சப்த விவர்த்தனாக, பல விவர்த்தனாக, ஆரோக்கிய விவர்த்தனாக, சுக விவர்த்தனாக, பிரீதி விவர்த்தனாக. விவர்த்தனாக நன்கு வளர்க்கக்கூடிய ஆயுஷ வளர்க்கக்கூடிய பெருவாலும் 100 வயசுல சர்வசாதாரணமா இருந்திருக்காங்க. அவருடைய ஆயுள் விருத்திக்கு காரணம் என்ன? ஆகாரம், ஆயுள் வர்த்தகமான ஆகாரம். ஆயுள் தத்துவம், தத்துவம்னா அந்தக்கரணம். அந்தக்கரணம் அந்தக்கரணமாக மனசுக்கு அதுக்கு அபிவிருத்தி உண்டு பண்ணக்கூடிய ஆகாரம். நிறைய நல்ல ஆகாரம் சாப்பிடுவாங்க.
நல்ல விசாரம் நல்ல மனசோட ஆகாரம் சுத்திகமாக போகும்போது என்னது மனசும் சுத்தம் புரிஞ்சதாக இருக்கு. தனியா உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடு ஆய்வாளருக்கு ஹானியை உண்டு கொண்டு சாப்பிட்டு ஆறு கூட சாப்பிட்டு 4 பேர். அதனால ஆயுள் நிவர்த்தனாக ஆயுளை விருத்தி பண்ணக்கூடியவர்களாக, சத்தம் அந்த மனோவிருத்தியை விருத்தி பண்ணக்கூடியவர்களாக, பலத்தை விருத்தி பண்ணக்கூடியவர்களாக, ஆரோக்கியத்தை விருத்தி பண்ணக்கூடியவர்களாக, சுகத்தை விருத்தி பண்ணக்கூடியவர்களாக, பிரீத்தியை விருத்தி பண்ணக்கூடியவர்களாக. சில ஆகாரத்தை சாப்பிட்டாங்க எதை பார்த்தாலும் வெறுப்பா வரும். அப்படி இல்லாம நீ எதை பார்த்தாலும் பிரீத்தியை விருத்தி பண்ணக்கூடியதானாங்க பார்த்த இடத்துக்குலாம் இவருடைய எங்கெங்கெல்லாம் இவன் கால் சொல்றதோ அங்கெங்கெல்லாம் அது அன்னத்துக்கு சுத்தியை ஒண்ணு பண்றதா இல்ல இந்த வயசு தேவைங்கிறதாவது தன்னுடைய ஆத்மத்துக்கு சிட்டா பண்ணானா அன்னத்துக்கு சிட்டா பண்றானா பக்கத்துக்கு இந்த கிரகத்தினுடைய இவருடைய ஆத்மா இவர் தினம் பண்ணல பாகம் பண்ணும்போது அது 5 விதமான சூனான 5 விதமான கொலபாதம் பண்ணலாம். அதுதான் இவருனா வைசுதேவத்தினால அந்த அன்னத்துக்கு சுத்தி ஏற்படுறதா இல்ல அந்த பாதங்கள் இவன் விட்டு தொலையலாம். ரெண்டையும் கவனமா சொல்லக்கூடாது. யோகத்துக்கு ஒரு காலத்துக்கு ஒரு கவனமா இருக்கும். அன்னத்துக்கு சுத்தி ஏற்படுவது இவன் ஆத்மாவுக்கு சுத்தி ஏற்படும் சொல்லக்கூடாது. இவங்க இந்த பாபம் போகுது. ஆனா அந்த அந்த பிரசாதத்தில் உள்ளதான சத்திரத்தம தோஷங்கள்லாம் அதனால போகும். இவன் வைசேவம் பண்ணாங்க. வைசேவம் பண்ணவங்களுடைய அண்ணன் சுத்தம் சொல்ல முடியாது. வைசேவம் பண்ணினவன் பாமரகனாக ஒரு பிரம்மச்சாரியோ கன்னியாசிக்கோ பித்த சாதிக்கிறதுக்கு இவனுக்கு யோகித்த வருது. இதனால அன்னத்துக்கு புத்தி வருது. அன்னத்துக்கு புத்தி வரணும்னா வைசேவம் பண்ணாமட்டு போறாரு. நல்ல வகையில சம்பாதிக்கிறது. அது ஜாதி தோஷம் இருக்கக்கூடாது, ஆசிரிய தோஷம் இருக்கக்கூடாது, நிமித்த தோஷம் இருக்கக்கூடாது. அப்படி தோஷம்